கற்றல் பயணம் பார்க்க போகிறோம் தங்கம். கீற்று கொடுத்துருக்குறாங்க இற்றில், அதனால் கீற்று எடுத்து எழுதுகிறோம். கீ இற்று. இத்தில் வாத்து ஒளிஞ்சிட்ருக்கு, அப்போ நம்ம வந்து வாத்தை எடுத்து எழுதுகிறோம் கீழே. வா இத்து வாத்து. பார்த்தீங்கன்னா இக்கில் தக்காளி இருக்குது, அப்போ நம்ம கீழே என்னடா தங்கம் எழுதணும்? தக்காளின்னு எழுதணும். தா இ காளி தக்காளி. சரி தங்கம், இக்கில் என்ன இருக்குது? தக்காளி இருக்குது, அதனால தக்காளி எடுத்து எழுதுகிறோம். இந்த இச்சு பாருடா தங்கம், இச்சில் என்ன இருக்குது? எலுமிச்சம்பழம் இருக்குது, அப்போ நம்ம கீழே வந்து எலுமிச்சைன்னு எடுத்து எழுதணும். ஏ லோ மீ இச்சை எலுமிச்சை அப்படின்னு எழுதணும். இந்த இட்டில் வந்து பட்டாணி இருக்குது, அப்போ நம்ம கீழே வந்து பட்டாணின்னு எடுத்து எழுத வேண்டும். பா இ டா நீ பட்டாணி. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த இப்பு. இப்பில் வந்து என்ன இருக்குது? சீப்பு இருக்குது, அப்போ நம்ம என்னென்னு எடுத்து எழுதணும்? சி இப்பு சீப்பு. அப்போ அவங்க அந்த வடிவத்திலேயே அந்த பொம்மையும் கொடுத்துருக்காங்க, அந்த பொம்மை என்ன இருக்கோ அதை எடுத்து எழுத வேணும். அடுத்தது இக்கு வரிசை ஃபுல்லாக எழுதணும். இக்கு இச்சு இட்டு இத்து இப்பு இரு எல்லாத்தையும் பார்த்து எழுதி கம்ப்ளீட் பண்ண வேணும். அடுத்தது சொல்லி பழகுக. சாறு சாறு பழச்சாறு, சோறு சோறு சோளச்சோறு, அலை அலை கடல் அலை. அடுத்தது என்னடாமா கொடுத்துருக்குறாங்க கீழே? வலை வலை மீன் வலை. சரி தங்கம், இது சொல்லி சொல்லி ப்ராக்டிஸ் பண்ண வேணும். இந்த கதை பாரு, குரங்கு ஒன்று வாழைச்சீப்பை வச்சு மரத்து மேலே உக்காந்துட்டு இருக்குது. என்ன வச்சுருக்குது தங்கம்? வாழைச்சீப்பு. வெரி குட். அப்போ என்ன ஆகுதுன்னா தவறுதலாக வாழைச்சீப்பை வந்து தவற விட்டுறது. ஓகேயா? வாழைச்சீப்பு என்ன ஆகுதாம்மா? கீழே விழுந்து தவற விட்டுறது. அப்போது இந்த குரங்கு எட்டி பார்க்கும்போது வாழைச்சீப்பு கீழே விழுகுது. கீழே யாரோ கை வச்சு அதை பிடிக்கிறாங்க. சரி தங்கம், யார் பிடிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா கீழே 2 குரங்கு இருக்குது. இந்த 2 குரங்கு அண்ணாவை என்ன பண்ணுறாங்க? இந்த வாழைச்சீப்பை பிடிக்கிறாங்க. பாரு சந்தோஷத்தை பாரு அதுக்கு மூஞ்சியில். இன்னொன்றுக்கு ஆச்சரியத்தை பாரு. 2 சேர்ந்து என்ன பண்ணுறாங்க? இந்த வாழைச்சீப்பை பிடிச்சிக்கிறாங்க. இப்போ மேலே இருந்த குரங்கண்ணா என்ன பண்ணுறாங்க? கீழே டைவ் பண்ணி வந்துட்டாங்க. ஓகேயா? 3 சேர்ந்து வாழைப்பழத்தை எவ்வளோ சந்தோஷமாக பார்க்குறாங்க பாரு. கீழே வந்துருச்சு. இப்போ என்ன ஆகுதுன்னு சொன்னால் இந்த 3 பேர் சேர்ந்து அந்த வாழைப்பழத்தை சாப்பிட்றாங்க. சரியிடமா ஷேர் பண்ணிக்கிறாங்க. இதிலிருந்து என்ன மாறல் சொல்கிறாங்களான்னா, எந்த பொருளாக இருந்தாலும் நாம் மற்றவங்களோட ஷேர் பண்ணி சாப்பிட வேணும் அப்படிங்கிறது இதில் இருக்கிற மாறல். தேங்க்யூ.